லாஸ்ட் 1 வீக்ல வந்து நெறைய விஷயம் நடந்திருக்கு. எல்லாரோட மனசுலயும் வந்து ஒரு அன்சர்டனிட்டி. இந்த புல் ரன் முடிஞ்சிருச்சா? இல்ல ஆல் சீசனே கிடையாதா? அந்த கொஸ்டினும் மைண்ட்ல இருக்கு. அதையும் நம்ம கிளியரா பார்க்க போறோம். அதே மாதிரி நான் குரூப்ல சொல்லியிருந்தேன். இதுதான் ஒரு ஃபைனல் ஷேக் அவுட்டா இருக்கலாம்னு வந்து நான் 2ஆம் தேதி சொல்லியிருந்தேன். அது எப்படி ப்ளே அவுட் ஆயிட்டு இருக்கு? நெக்ஸ்ட் அப்புறமேலு இந்தியால வந்து கிரிப்டோ டாக்ஸ் அது என்ன நிலைமையில இருக்கு? அவங்க எதுவுமே புதுசா ஆக்சுவலா டாக்ஸ் எதுவும் சொல்லல. பட் ஆனாலும் சில விஷயங்கள் கிரிப்டோக்காக சொல்லியிருக்காங்க. அதையும் டீட்டெயிலா பார்க்கலாம். வணக்கம், நான் உங்க ஜெய் பேசுறேன். இது ட்ரேடிங் மைண்ட்செட் வலையொலியில் வரும் காணொலி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த விஷயத்த வந்து நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன். இந்த மந்த்லி சார்ட்ல வந்து பேரிஷ் டைவர்ஜென்ஸ் வந்துச்சுன்னா, அது ஒரு புல் ரன்னோட எண்டா இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். இப்ப நீங்க ஓவராலா பார்க்கும்போது, நான் இப்ப வீக்லி சார்ட்ஸ் மாறுனேன்னா கூட, உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து இது வந்து அப்வர்ட்ஸ் போறதுக்கு மாரி தான் நம்மளுக்கு தெரியுது. பட் வந்து இது இப்படியே மெயின்டெயின் ஆகணும். இந்த மந்த் எண்ட் வந்து இப்ப தான் மந்த் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனா மந்த் முடியறதுக்கு வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 20 டேஸ் இருக்கு. இந்த 20 டேஸ்ல வந்து பிரைஸ் வந்து ஹோவர் ஆயிட்டு கண்டிப்பா வந்து மேல போறது தான் நமக்கு வந்து ஒரு ஐடியலான சிச்சுவேஷனா இருக்கும். இப்ப இருக்க பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. இந்த லாஸ்ட் ஷேக் அவுட்டுமே வந்து கொஞ்சம் ரீசனபிளா தான் தெரியுது. பட் ஆனா வந்து இதே மாதிரி வந்து பிரைஸ் வந்து க்ளோஸ் ஆகக்கூடாது. இப்போ நான் இந்த மந்த்லி சார்ட் வச்சிருக்கேன். இது வந்து ஃபெப் மந்தோட சார்ட். இந்த கேண்டில்ல வந்து பிரைஸ் வந்து கண்டிப்பா இப்ப இருக்க ஓப்பன் பிரைஸ், அதாவது இதுக்கும் மேல வந்து கண்டிப்பா க்ளோஸ் ஆகணும் இந்த மந்த் முடியறதுக்குள்ள. இல்லைன்னா கண்டிப்பா ஒரு பேரிஷ் டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த பேரிஷ் டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு அதுதான் எண்ட் ஆஃப் இந்த புல் ரன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இத வந்து நான் நெறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து இதுக்கு ப்ரீவியஸாவும் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்குங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே தான் மறுபடியும் ஃபாலோ அப் ஆகும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனா அது நடக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் வந்து நடக்குங்கிறத நான் சொல்லல. இது நடக்காம போறதுக்கும் நெறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ வந்து ஈத்தீரியம் இந்த மாரி காயின்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது, ஆல்ரெடி வந்து அந்த பேரிஷ் டைவர்ஜென்ஸ் வந்து ப்ளே அவுட் ஆன மாதிரி இருக்கு. இதுவுமே நம்மளுக்கு வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஏன்னா அந்த மந்த்லி கேண்டில் முடியறதுக்கு இன்னும் ஒரு 20 நாள் இருக்கு. அதுக்குள்ள இந்த பிரைஸ் வந்து ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹையையும் தாண்டி க்ளோஸ் ஆகணும். அப்பன்னா ஆல்மோஸ்ட் வந்து 3400 கிட்ட வந்து பிரைஸ் வந்து இந்த மந்த் முடியறதுக்குள்ள க்ளோஸ் ஆகணும். அது பாசிபிள் தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 4 டேஸ் முன்னாடி கூட 2 to 4 டேஸ்ல 2100 வரைக்குமே வந்து பிரைஸ் வந்து போயிட்டு, அதுக்கப்புறமேல் நல்ல ஒரு ரிஜெக்ஷன். இது ஒரு ஃபைனல் ஷேக் அவுட்டா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு நெறைய இருக்கு. நீங்க ஜஸ்ட் அந்த இத போட்டு பேட்டர்ன மட்டும் பாருங்க. பிரைஸ் எவ்வளோ ரிஜெக்ட் ஆயிருக்குன்ட்டு. அதுக்கப்புறமேல் பிரைஸ் கொஞ்சம் வந்து ஹோல்ட் பண்ணுது. ஸோ இப்ப வந்து நான் வந்து அழகா டெய்லில வச்சு காட்டுறேன். இந்த ரிஜெக்ஷன் தான் நான் சொல்லிருக்கேன். இதுதான் அந்த ஃபைனல் ஷேக் அவுட்ன்னு நான் சொல்றேன். இது கண்டிப்பா ஹோல்ட் பண்ணி இதுக்கு கீழ பிரைஸ் போகலைன்னா, போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு தான் எனக்கும் தோணுது. அப்படி ஒரு சினாரியோ மெயின்டெயின் ஆச்சுன்னா, கண்டிப்பா வந்து பிரைஸ் இங்கேருந்து மேல தான் போகும். சரி, இது எல்லாமே டெக்னிக்கலா நம்ம பேசிட்டு இருக்கோம். ஃபண்டமெண்டலா என்ன நடக்கணும்? இங்க வந்து என்ன ப்ராப்ளம்னு ஆக்சுவலா பார்த்தோம்னா, ட்ரம்ப் வந்து எவ்வளவோ ப்ராமிஸ் பண்ணாரு கிரிப்டோக்காக. ஆனா டே 1ல இருந்து ஒண்ணுமே நம்மளுக்கு வந்து கிரிப்டோக்காக பண்ணல. டே 1ல வந்து கிரிப்டோ ரிலேட்டடா எந்த பாலிசியுமே வந்து அவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ல கொண்டு வரல. ஆனா இப்ப வந்து அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. ஈவன் இன்னைக்கு கூட வந்து ஏதோ ஒரு இத வச்சு அவங்க பிட்காயின வந்து ரிசர்வா மாத்துறதுக்கான அந்த இதெல்லாம் வந்து அனௌன்ஸ்மென்ட் தான் பண்றதா சொல்லியிருந்தாங்க. One of the things that the president instructed us to do was to evaluate the idea for a Bitcoin reserve, and so that is one of the things. That's one of the first things we're going to look at as part of the internal working group in the administration. அதே மாதிரி ஒரு கிரிப்டோ டாஸ்க் ஃபோர்ஸ் கூட வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நான் இன்னும் ஃபுல்லா படிக்கல. கரெக்ட்டா இந்த வீடியோ பண்ணும்போது தான் நான் பார்த்தேன். ஸோ அது கண்டிப்பா வந்து அந்த ஃபர்ஸ்ட் 100 டேஸ்ல அவர் வந்து பிட்காயின வந்து ரிசர்வா மாத்துவாரா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இத இனிஷியலா பண்ணியிருந்தாருன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. பிளஸ் அதே மாதிரி அவரு லான்ச் பண்ண மீம் காயின் கூட ப்ராப்ளம் கிடையாது. அவங்க ஒய்ஃப் அத ஃபாலோ பண்ணி இன்னொரு மீம் காயின் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் யாரையுமே கிரிப்டோவ சீரியஸா எடுத்துக்கவே இல்ல. ஈவன் தோ ஒரு நல்ல நல்ல ப்ராஜெக்ட் யூஸ் கேஸோட இருக்க ப்ராஜெக்ட் கூட யாருமே வந்து மதிக்கல, செல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லா நல்ல காயின் எல்லாமே ட்ராப் ஆயிருக்கு. நீங்க வந்து ஒரு காயின ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு 30% ட்ராப் ஆயிருக்கு. ஈவன் நம்ம போர்ட்ஃபோலியோ அந்த $10,000 போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு 10% தான் வந்து ஆக்சுவலா குறைஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் என்னங்கிறத நான் சொல்றேன். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட $10,000 போர்ட்ஃபோலியோ. ஓகேங்களா? இதுல வந்து உங்களுக்கு நம்ம மட்டும் நம்ம பாதி ப்ராஃபிட் புக் பண்ணோம். அது வந்து டாப் போகும்போது $3ல. ஆனா அதுவும் பிரைஸ் வந்து பயங்கரமா குறைஞ்சிருச்சு. எல்லாமே வந்து குறைஞ்சிருச்சு. எது எது ஹை போச்சோ எல்லாமே குறைஞ்சிருச்சு. இதில ப்ராஃபிட் இருக்கிறதெல்லாம் நீங்க வந்து இங்க பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, பிட்காயின், பாண்ட் நாம வாங்குன இடத்துல இருந்து நான் சொல்றேன். ஸோ இந்த காயின்ஸ் மட்டும் தான் வந்து ப்ராஃபிட்ல இருக்கு. மத்தது எல்லாமே லாஸ்ல இருக்கு. பட் ஆனாலும் நம்ம டைவர்சிஃபிகேஷன வந்து இங்க பார்க்கணும். எப்படி பிரைஸ் ஏறும்போது வந்து நம்மளுக்கு டிராஸ்டிக்கா போர்ட்ஃபோலியோ 3x, 4x ஆகலையோ, அதே மாரி கீழ விழும்போது வந்து ஒரு 50%, 30% வந்து பெருசா ட்ராப் ஆகல. இந்த $10,000 போர்ட்ஃபோலியோ அட்லீஸ்ட் நான் சொல்றேன். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு 15% தான் வந்து குறைஞ்சிருக்கு ஓவராலாவே. இது வந்து காரணம் வந்து டைவர்ஸ் பண்ணது தான். அது இல்லாம நம்ம வந்து ஆவரேஜா வந்து ஏவிஐவும் வந்து செல் பண்ணது தான். சரி, இப்ப வந்து என்ன பண்ணலான்னா, இது வந்து கண்டிப்பா இன்னுமே கசப்பா தான் இருக்கும். கண்டிப்பா ஆவரேஜ் பண்றது தான் வந்து நல்ல ஐடியா. பட் ஆனா நான் இதுல எல்லா காயினையும் ஆவரேஜ் பண்ண சொல்ல மாட்டேன். கண்டிப்பா ஃபெரம வந்து இதுல டோட்டலா எடுத்துருங்க. ஏன்னா இந்த காயின் அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணத வந்து டெலிவர் பண்ணல. ஈவன் பாருங்க 87% வந்து லாஸ். நம்ம கம்மியா தான் ஆக்சுவலா இன்வெஸ்ட் பண்ணோம். ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். நீங்க வந்து சீக்ரெட்
பெத், நியர் நெட்வொர்க் இருக்கட்டும், ஸ்கேலப் கூட நம்ம ஆக்சுவலா அதிகமா இன்வெஸ்ட் பண்றோம். அது வேணாம். அது மறுபடியும் பிரைஸ் ஏறட்டும். செயின் ஃபிளிப் ஆக்சுவலா வந்து இப்ப ரீசென்ட்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. 2 நாளா பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் 7 டேஸ்ல பார்த்தீங்கன்னா 100% டபுள் ஆயிருக்கு அப்படியே. ஸோ அது இப்ப தான் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்குது. இது காரணம் எதுன்னா, ரூயின் புரோட்டோகால் வந்து ஆக்சுவலா சர்வீஸ 60 டேஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல வந்து செயின் ஃபிளிப் எல்லாமே ஏறுது. ஏன்னா, அதுவும் இதே மாதிரி வந்து நேட்டிவ் ஸ்வாப் தான். ஸோ அதனால வந்து இந்த விஷயம் வந்து இத வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இம்பாக்ட் குடுத்திருக்கு. ஸோ நம்மளுக்கு ஒரு 60 டேஸ்க்கு வந்து சர்வீஸ் வந்து ரூயின் நெட்வொர்க்ல வந்து கிடையாது. ஸோ அந்த டைம்ல வந்து செயின் ஃபிளிப் கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அந்த ட்ராக்ஷனோட வால்யூம் எல்லாமே இதுக்குள்ள போகுது. ஸோ இது நம்ம போர்ட்ஃபோலியோல இருக்கிறது நல்லது. இதுவும் இன்னும் கூட வாங்கலாம். அத விட்டா பாண்ட். பாண்டுக்கு ஆக்சுவலா நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. நம்ம வாங்குன பிரைஸ்க்கு கூட வந்து இன்னும் ஆக்சுவலா வரல. இந்த டிராப்ல கூட. ஏன்னா அந்த இதுக்கு போயிட்டு கூட கீழ இருந்துச்சு. இது ஒரு நல்ல டைம் பை பண்றதுக்கு. இது நான் வந்து எல்லாமே லாங் டெர்மா மைண்ட்ல வச்சு தான் சொல்றேன். புல் ரன் ப்ராபப்லி வந்து ஒரு முடியலைன்னா, இது வந்து கண்டிப்பா ஒரு செப்டம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. முடிஞ்சிருச்சுன்னா நான் சொன்ன அந்த இண்டிகேஷன் வச்சு தான் நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியும். அந்த மந்த்லி டைவர்ஜன்ஸ நான் வந்து 100% நம்புறேன். அட்லீஸ்ட் நான் அத வச்சு தான் வந்து பிரைஸ வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ நான் வந்து செக் அவுட் பண்ண போறேன். அத வந்து ப்ளே அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பா நான் வந்து ப்ராஃபிட்ஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் வந்து ட்ரேட் பண்ண போறேன். மோஸ்ட்டா ஷார்ட் பொசிஷன்ஸ் வந்து பெரிய அமௌண்ட்ல வந்து எடுக்க போறேன். சரி, ஓகே. இப்ப இது எல்லாமே பார்த்துட்டோம். நான் இப்ப சொல்றது தான் வந்து எல்லா காயினுக்குமே பொருந்தும். இதுல வந்து எக்செப்ஷனல்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபப்லி வந்து ஹைப்பர் லிக்விட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. பெருசா டிராப் இருந்தாலுமே வந்து பைபேக் இருக்கு. அது காரணம் வந்து டாக்ஸேஷன் அவாய்ட் பண்றதுக்கு எல்லாமே டீசென்ட்ரலைஸ்டா ட்ரேட் பண்றாங்க. இன்க்ளூடிங் மீ. நானுமே வந்து டீசென்ட்ரலைஸ்டா ட்ரேட் பண்ண தான் வந்து இது பண்றேன். ஏன்னா, இப்போ வந்து மெயின் பிரச்சனைக்கு வருவோம். கிரிப்டோ டாக்ஸ். இந்த ஃபெப் 1 அப்போ டாக்ஸேஷன் இது நம்மளோட பட்ஜெட் அப்போ, யூனியன் பட்ஜெட் அப்போ நம்மளுக்கு வந்து கிரிப்டோ ரிலேட்டடா வந்து எதுவுமே வந்து பெருசா எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. அதே 30% வந்து டாக்ஸ் தான் நம்ம இது பண்ணணும். பிளஸ் செஸ் அது எல்லாமே இருக்கு. பட் ஆனா இப்ப வந்து என்னன்னா, அஃபிஷியலா வந்து கிரிப்டோ வந்து விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்டா வந்து கன்சிடர் பண்றாங்க. டாக்ஸேஷன் வைஸ்ல. இப்ப பிரச்சனை என்ன, நம்மளுக்கு ரெகுலேஷன் இல்லாதனால எதை எப்படி டாக்ஸ் பண்றதுங்கிறது ஒரு பிரச்சனை இருக்கு. பிளஸ் நம்மள லாஸையுமே ஆஃப்செட் பண்ண முடியாது. அது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இப்ப என்னோட கொஸ்டின் என்னன்னா, இத வந்து ஆக்சுவலா எப்படி அவங்க டாக்ஸ் பண்ண போறாங்கங்கிறது தான் பெரிய பிரச்சனையே. இப்ப உங்களுக்கு இது தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. நெறைய ஆடிட்டர்ஸ் கூட அது ஆக்சுவலா வந்து கிளியரான ஒரு பிக்சர் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து நம்ம வந்து எப்போ அத ஐஎன்ஆரா கேஷ் அவுட் பண்றோமோ, அத தான் வந்து ரியலைஸ்ட் ப்ராஃபிட்டா நம்ம டாக்ஸபிளா வந்து பண்றோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. விச் இஸ் ரீசனபிளா தான் இருக்கு. பட் ஆனா இப்ப இந்த எஃப்ஐயூவோட வந்து பைனான்ஸ் இந்த மாதிரி கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ணும்போது, அவங்க ரெக்வெஸ்ட் பண்ற அக்கவுண்டோட டீடைல்ஸ் வந்து அவங்க குடுப்பாங்களா? இல்ல எல்லாமே வந்து நம்ம எப்படி $0 எடுக்கிற ட்ரேட் மாரி வந்து நம்மளோட டின்ல வந்து ரெஜிஸ்டர் ஆகுமா? ஏன்னா இப்ப நம்ம வசிரெக்ஸ்ல பண்ணும்போது அது ஆக்சுவலா எல்லா ட்ரேடுமே வந்து ரெஜிஸ்டர் ஆச்சு. அதனால அது ஒரு இந்தியன் என்டிட்டி. இது வந்து இந்தியன் என்டிட்டி கிடையாது. ஒண்ணும் ப்ராப்பரா இந்தியால ரெஜிஸ்டர் ஆகல. ஜஸ்ட் அவங்க வந்து எஃப்ஐயூவோட மட்டும் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின் இருக்கு. இப்ப புதுசா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரிப்டோ ஹோல்டிங்ஸ் வந்து டாக்ஸேஷன் அப்போ அந்த நம்ம ஃபைனான்ஷியல் இயர் அப்போ ஃபைல் பண்ணும்போது, நாம ஏதாவது ஹைட் பண்றோம்னு தெரிஞ்சுச்சுன்னா, அத வந்து எப்படி ஒரு பிளாக் மணி மாரி நம்ம பிளாக் மணி ஹைட் பண்றோமோ, அந்த மாரி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து 70% வரைக்கும் பெனால்டி போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம டாக்ஸ் ரிப்போர்ட்ல வரணும்னா கண்டிப்பா ஐஎன்ஆரா தான் அது வந்தா தான் அது நம்மளோட இது ஃபைல் பண்ணும்போது, ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படிதான் அவங்க பார்க்குறாங்கன்னு நெனைக்கிறேன். பட் ஆனா நாம வந்து இந்த கன்ஃப்யூஷன் கண்டிப்பா இருக்கு. எனக்கும் இருக்கு. நான் என்ன ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, மெயினா பைனான்ஸ்ல இருக்க உங்களோட கிரிப்டோ வந்து நீங்க கேஷ் அவுட் பண்ணாதீங்க. ஏன்னா, கிளியரான ஒரு பிக்சரே கிடையாது. நீங்க ஹோல்ட் பண்ற கிரிப்டோவ ஹோல்ட் பண்ணுங்க. இல்ல வந்து வேற கிரிப்டோக்கு மாத்துறதுனா மாத்துங்க. பட் ஆனா நான் செல் பண்றத கூட ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நல்ல ப்ராஜெக்ட்ல இருந்துச்சுன்னா அத அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. இல்லன்னா செல் பண்ணிட்டு வேற ப்ராஜெக்ட்ல போடுங்க. பட் ஆனா வந்து ஐஎன்ஆரா மட்டும் மாத்தாதீங்க. ஏன்னா இது எந்த லெவலுக்கு வந்து டெப்த்ன்னு தெரியல. ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மத்த கண்ட்ரில இருக்கவங்க கேட்ட வரைக்கும், ஈவன் தாய்லாந்துல வந்து 3% சம்திங் தான் கிரிப்டோ டாக்ஸ். பட் ஆனா அங்க வந்து நான் கேட்டப்போ, அவன் அவன் வந்து டாக்ஸ் பே பண்ணும்போது அவங்கள்ட்ட கேட்டப்போ, எங்களுக்கு இது எப்படி டாக்ஸ் பண்றதுன்னே தெரியலன்னு தான் அவங்க அஃபிஷியல்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. கிரிப்டோவ எங்களுக்கு எப்படி டாக்ஸ் பண்றதுன்னே ஒரு ஐடியாவே கிடையாது. ஸோ இந்தியாவும் அதே ஒரு சேம் சினாரியோ தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனா யுஎஸ் அப்படி கிடையாது. யுஎஸ்லாம் வந்து ரொம்ப ரிகரஸா வந்து நெறைய டூல்ஸ் வச்சிருக்காங்க. ஆன் செயின்ல வரைக்கும் ட்ராக் பண்றாங்க. ஈவன் ஸ்டேக்கிங் வரைக்கும் டாக்ஸ் பண்றாங்க. பட் ஆனா அவங்க எந்த அளவுக்கு அத ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியல. பட் ஆனா அங்கேயுமே ஒரு கேஒய்சி லிங்க் ஆகுற ஒரு இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா மட்டும் தான் உங்கள ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா அந்த ஃபண்டோட லிங்க் பண்ண முடியும். இத மட்டும் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸா சொல்லிக்கிறேன். இப்போ நீங்க பைனான்ஸ்ல இருந்து எத வித்ட்ரா பண்ணீங்கன்னா, அந்த வாலெட்டும் உங்களோட லிங்க் ஆன மாதிரி. ஸோ அந்த வாலெட்டும் உங்க வாலெட்டா தான் கன்சிடர் பண்ணப்படும். அங்கருந்து நீங்க எங்க அனுப்பிச்சீங்கனாலும் அது எல்லாமே உங்க ஃபண்ட்ஸ் தான். ஓகேங்களா? பட் ஆனா எக்ஸ்டர்னலா வேற வாலெட் நீங்க வச்சிருந்தீங்க. ஃபார் எம்எக்ஸி இதெல்லாம் ஒண்ணும் எஃப்ஐயூ கீழ வரல. வச்சிருந்தீங்கன்னா கூட நீங்க வந்து அத இதுக்கு மேல யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் வாங்கி வித்ட்ரா பண்ணிட்டு, வேற ஒரு மிடில் லேயர் மாரி வாலெட் யூஸ் பண்ணிட்டு நீங்க மாத்தி வச்சுக்கோங்க. டீசென்ட்ரலைஸ்டா ட்ரேட் பண்ணுங்க. டீசென்ட்ரலைஸ்டா ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுங்க. ஹைப்பர் லிக்விடா இருக்கட்டும், இல்ல ஏபெக்ஸ் புரோட்டோகாலா இருக்கட்டும். இந்த மாரி விஷயங்கள்ல பண்ணுங்க. நான் இத வந்து டாக்ஸேஷன் அவாய்ட் பண்ணி யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணல. எல்லாருமே பண்றதுக்கு ரெடி தான். பட் கிளியர் ரெகுலேஷன் இல்லாதத நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். இந்த பெனால்டிலாம் அவங்க மென்ஷன் பண்ணும்போது, அது நம்மளுக்கு இன்னுமே பயத்த தான் உண்டாக்குது. ஏன்னா ப்ராப்பரா ஒரு மெத்தடே இல்ல. அவங்களுக்கே கிரிப்டோ எப்படி டாக்ஸ் பண்றதுன்னு தெரியல. பட் நம்மள வந்து அத இது பண்ண சொல்றாங்க. நம்ம லாஸே ஆஃப்செட் பண்ண முடியாது. ஸோ நம்ம எப்படி இத காட்டுறது? கிரிப்டோ ஹோல்டிங் அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட்க்கு நம்ம டாக்ஸ் பே பண்றதா? இல்ல ரியலைஸ்ட் ப்ராஃபிட்டா எடுக்கிறதுக்கு மட்டும் நம்ம டாக்ஸ் பே பண்றதா? ஏன்னா அப்படிதான் நாம இதுவரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம வந்து P2Pல செல் பண்றோமோ, இல்ல வந்து இப்ப இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் மூலமா செல் பண்றோமோ, அதுக்கெல்லாம் நம்ம வந்து டாக்ஸ் பே பண்றோம்.
நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் போக மீதி எல்லாத்துக்கும் ப்ராஃபிட்டாக 30% பண்ணுறோம், செஸ்ஸோட பை பண்ணுறோம். பட் ஆனால் இப்போ இது மறைக்காதுன்னு சொல்கிறீங்கன்னா, இப்போ நம்ம ஆஃப் ஷோரில் வச்சிருக்க இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் இல்லாத இதெல்லாம் எப்படி அவங்கள்ட்ட ரெக்கார்டு இருக்குது, இதெல்லாம் கிளியர் பிக்சரே இல்லை. ஸோ அது வரைக்கும் என்ன கேட்டால் நீங்கள் வந்து பைனான்ஸ்லேருந்து P2P பண்ணாதீங்க. அதே மாதிரி வித்ட்ரா வந்து பண்ணாதீங்க. ஏன்னா பண்ணும்போது தெளிவாக அது கேட்குது. நீங்கள் யாருக்கு அனுப்புறீங்க, யாருக்கு வந்து யார்கிட்டருந்து ரிசீவ் பண்ணுறீங்க, எல்லா டீட்டெயில்ஸும் பைனான்ஸும் இப்போ கேட்குறாங்க இந்தியன் யூசருக்கு. ஸோ இந்த ஒரு அன்கிளியரான விஷயம் இருக்கும்போது நான் இதை சொல்ல விரும்புகிறேன். பட் ஆனால் நான் வந்து பைனான்ஸ் அஃபிஷியல்ஸ் ஆக்சுவலாக மீட் பண்ண போகிறேன் இன் பர்சன் இன்னும் ஒரு 4 நாளில். ஸோ அப்போ நான் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் அவங்ககிட்ட கேட்டு நான் வந்து எந்த சுச்சுவேஷனில் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் இந்த விஷயத்தை மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நான் கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ போடுவேன். நான் போடாததுக்கு மன்னிக்கணும். ஏன்னா என்னோட பர்சனலாக வந்து நிறைய விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்கள் தான். பட் ஆனால் அது வரைக்கும் பிஸியாக இருந்தேன். 3rd வரைக்குமே. இப்போ தான் நான் வந்து மறுபடியும் ப்ராப்பராக என்னோட பிளேஸில் வந்து செட்டில் ஆயிருக்கேன். ஸோ இதுக்கப்புறமேலு ரெகுலராக நம்ம வீடியோ போடலாம். ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மனசு விட்டுறாதீங்க. ஹோல்ட் பண்ணுங்கள். பேனிக்கில் செல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக எப்போ செல் டைமோ நான் செல் பண்ணும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லுவேன். அந்த டைமில் நீங்கள் செல் பண்ணலாம். இல்லை உங்களோட ஓன் இஷ்டம், உங்கள் ஓன் ரிஸ்க் உங்களுக்கு தெரியும். உங்கள் ஓன் டெசிஷன் எடுங்க. பட் ஆனால் எதையுமே வந்து அந்த பீக் ஆஃப் த மொமெண்ட்டில் பண்ணாதீங்க. ஏன்னா கொஞ்சம் அமைதியானதுக்கு அப்புறமே அதை இருந்தாலும் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஒரு டைவர்ஜென்ஸை நான் திருப்பி சொல்கிறேங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுட்டு அதை நீங்கள் மட்டும் பார்த்துட்ருங்க. அது ப்ளே அவுட் பிட்காயினில் ஆச்சுன்னா நம்ம வந்து ப்ராஃபிட் இருக்கிறத முதல்ல செல் பண்ணணும். ரொம்ப லாஸ் இருக்கிறத செல் பண்ண வேணாம். ஜஸ்ட் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணணும். இதுதான் ஒரு பெஸ்ட் ப்ளேவாக இருக்கும். ஈவன் ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வைஸில் வந்து இதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எதுலேயுமே ரொம்ப கேவலமான ப்ராஜெக்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணல. ப்ராப்ளி இந்த ஃபெரம் எனக்கு ஹோப் போயிடுச்சு தான். பட் இருந்தாலும் அதை விற்க வேணாம். ஏன்னா விற்கிற அளவுக்கு அதில் பெருசாக இல்லை. நம்ம ரொம்ப 80% கிட்ட கீழே போயிடுச்சு. $100 தான் அதில் போட்டோம். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், நான் அதுக்கு மேலேயே போட்டிருந்தேன். பட் எனக்கு அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். சரி, அது ஆனால் அவங்க இன்னுமே டீம் நாங்கள் பண்ணுவோன்றாங்க. பட் அது எப்படி ப்ளே அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதிலெல்லாம் இனிமேல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நான் சொன்ன ப்ராஜெக்ட்டில் மட்டும் பண்ணுங்கள். ரூன் ப்ரோட்டோகால் நான் இதை லாஸ்ட்டாக ஒரு டைம் சொல்லிக்கிறேன். இதை குறைச்சி மதிப்பிடாதீங்க. இப்போ வந்து 60 டேஸ்க்கு அவங்க ஆக்சுவலாக ஏன் வேணான்னு சொன்னாங்கன்னா, அவங்க கரண்ட் ப்ரோட்டோகாலில் அவங்களுக்கு இருக்க அந்த வேலிடேட்டர்ஸ் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஸ்டேக்கிங் ரிவர்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் மெயினாக அவங்க வந்து இந்த நேட்டிவ் ஸ்வாப்பிங்கில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணலாங்கிற ஒரு பிளானுக்கு போகிறாங்க. இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஒரு ஃபீச்சரை ரிமூவ் பண்ணணும்னா டோட்டலாக வந்து எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணணும் அவங்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வைஸில் டோட்டல் பிளாக் செயின்லேயே. ஸோ அது பண்ணும்போது அந்த ஓவரால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே ஒரு 60 டேஸ்க்கு வந்து அவங்க பாஸ் பண்ணுறது தான் ஒரு நல்ல வழி. அதனால தான் அவங்க ஆக்சுவலாக அதை பண்ணுறாங்க. ஸோ அதனால் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ப்ராஃபிட்டபுளாக இருக்க ஒரே கம்பெனி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூன் ப்ரோட்டோகால் தான். ஆல்மோஸ்ட் வந்து இந்த பாஸ்ட் 2 மந்த்ஸ்லேயே 90 மில்லியன் கிட்ட ப்ராஃபிட் மட்டுமே ஜென்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது எத்தனை பண்ணியிருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இதை வந்து குறைச்சி மதிப்பிடாதீங்க. கண்டிப்பாக லாங் டேர்முக்கு வாங்குங்க. நீங்கள் நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு கூட இதை மைண்டில் வச்சுட்டு வாங்கலாம். ஒரு எப்படி சொல்லனா வந்து நீங்கள் ஒரு $1 $3 பார்த்தா வாங்குவீங்களோ அந்த மாதிரி ரூன் ப்ரோட்டோகாலை வாங்குங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இல்லைனா குரூப் சாட்டில் வந்து போடுங்க. என்னால் அதிகமாக குரூப்பில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலனாலும் நான் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் சேனல்ல வச்சு நான் வந்து டச்சில் இருக்கேன். பாய்.